This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் 647. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் ஏ போர்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த 6ஆம் நம்பர் கொடுத்தேங்கிறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காத கூட இப்போ பாருங்கள். அதே மாதிரி இந்த எல்லோ கலர் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இது தாங்க நாங்கள் நேற்று வீடியோவில் கொடுத்த நம்பர். நாங்கள் பார்த்த போர்டு ஓகேவா, இந்த போர்டு தான் ஏபிசின்னு 3 போர்டுன்னு எடுத்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா. இந்த 692 தாங்க ஃபஸ்ட் நம்பராக வச்சு கொடுத்தேன் ஓகேவா. ஏன்னா அப்படியே பாருங்கள், பி போர்டு 4, சி போர்டு 7, 647 அப்படியே வச்சுட்டான் இல்லைங்களா. இது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு 3 நம்பருமே வந்துட்டு மாற்றி வச்சு பவர் பண்ணி அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி சி போர்டில் நான் 7 ஓகேவா, அதே மாதிரி 4, 7 தான் மாற்றி வச்சு கொடுத்தேன். பாருங்கள், 4, 7 தான் மாற்றி வச்சு கொடுத்துருப்பேன். அது ஒரு கான்செப்டில் வந்தங்காட்டி மாற்றி வச்சு கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே நான் 647 கொடுக்கல. ஆனால் பாருங்கள், வீடியோவை கவனமாக கவனித்தவங்க நேற்று வின் பண்ணிட்டாங்க. ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. போர்டு நேற்று கொடுத்ததை கவனமாக கவனிங்க. எதை இம்பார்ட்டன்ட் சொல்கிறத கவனமாக கவனிங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கி போர்டு தாங்க நடத்தியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இதே மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நேற்று நான் போர்டில் கொடுத்த நம்பர் இது தாங்க. இந்த 3 நம்பர் தான் போர்டில் கொடுத்தேன், வேறு நம்பரே தரல. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் இல்லை, பர்சனல் ரிலேஷன் வச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் போர்டில் கொடுத்த நம்பர் இந்த 693 தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு பவர் பண்ணி தான் வின் பண்ணியிருக்கலாம் ஓகேவா. நான் எல்லா நம்பரும் கொடுக்க முடியாதுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்து கம்பேரிஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்து தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்றைக்கி போர்டு நடத்தியிருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இன்றைக்கி கொடுக்குற போர்டை நீங்களும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி நம்ம போர்டில் நம்பர் எடுத்தோம் அப்படிங்கிறத கவனிங்க. பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது நம்ம ஏ போர்டில் நேற்று ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டோம் ஓகேவா. வீடியோவிலேயே 2 நம்பர்லாம் கொடுக்கல, ஒரே நம்பர் ஏ போர்டில் 6 அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம். எப்படின்னு பாருங்கள், நம்ம எப்படி கொடுத்தோம் பாருங்கள். இங்கே என்னங்க 268 இல்லைங்களா, 268ன்னு மேலே போகுது. நேற்று என்னங்க இருந்துச்சுங்க, நேற்று என்ன இருந்துச்சு, இங்கே இருந்தது என்ன 29 இருந்துச்சு. நான் சொன்னேன், என்ன சொன்னேன், 268ன்னு மேலே போகுது. ஸோ 2 9 இருக்குது. அப்போது 286. ஸோ 296 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். ஏன்னா இப்படி தான் கொண்டு வைப்பான், நம்பரை மாற்றி வச்சானே வச்சுக்கலேன். இப்போ 2 6 8 இதோட ஒரு நம்பரை கூட்டினா என்னங்க வரும். இப்போ 2 இருக்குது, 2க்கு 2 இருக்குது. இந்த 8 ஒன்று கூட்டினா என்னங்க வரும், 9 வரும். ஸோ அப்படி ஒன்று கூட்டினாவே அடுத்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும் ஓகேவா. இப்போ 280, அதாவது 28க்கு 29ன்னு நேற்று கூட்டி வச்சாவே கேப்பில் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்போ 280. இப்போது நீங்கள் ஒன்றும் வேணாம், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 268 கணக்கு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்று இங்கே 7 அவன் கொடுத்துருந்தானே வச்சுக்கோங்க ஓகேவா. அப்போது ஒரு நம்பரை 6 ப்ளஸ் பண்ணி 7 கொடுத்தா என்ன வரணும், மேலே இருக்கிற பாக்கி பேலன்ஸ் இருக்கிற அந்த 8ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இதுதான் கான்செப்ட்டு, புரியுதுங்களா. இப்போது நேற்று என்ன பண்ணியிருந்தான், நேற்று 8 ப்ளஸ் பண்ணி 9 கொடுத்துருந்தான். அப்போ என்ன, இந்த பாக்ஸில், அதாவது இந்த பாக்ஸில் 2 வச்சுட்டான், 8 ப்ளஸ் பண்ணி 9 கொடுத்துட்டான். அப்போ எந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும், பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 6, இந்த 6 ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரணும். அதை தாங்க கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு தான் பெரிய கால்குலேஷன்லாம் இல்லை, இதை வச்சு தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஏறலை. ஏ போர்டில் 6 கொடுத்தேன், அதே மாதிரி ஏ போர்டில் 6 வந்துருச்சு ஓகேங்களா. இப்போது பி போர்டில் நாம் என்ன கொடுத்தோம் சொல்லுங்கள். பி போர்டில் 9 கொடுத்தோம் இல்லையா. பி போர்டில் 9 4 தான் கொடுத்தோம் ஓகேவா. நாம் ஆக்சுவலி வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம், அதையும் பார்த்துருவோம். 698ன்னு போகுது இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் 698ன்னு மேலே போகுது, 698ன்னு மேலே போகுது. அப்போது 699ன்னு கீழே வரணும்னு நான் சொன்னேன், புரிஞ்சுதுங்களா. 698ன்னு மேலே போகுது, 699ன்னு கீழே வரணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ நேற்று என்ன இருந்துச்சு, நேற்று எப்படிங்க இருந்துச்சு, நேற்று இப்படி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நேற்று இப்படி தான் இருந்துச்சு இல்லையா. இந்த இடத்துல 4 இல்லை. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். அப்போ 698ன்னு போனோம், 699ன்னு வரணும், 9 கொடுத்தேன் இல்லையா. ஸோ 9க்கு பவர் பண்ணி 4 வச்சுட்டான், புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ ஒன்று ப்ளஸ் பண்ணி அதை பவரில் கொடுப்பான். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருவோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஏ போல் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து வச்சுட்டான். சம்டைம்ஸ் 1 கொடுப்பான். 1 நம்ம ஆல்மோஸ்ட், நான் ஏன் 6 ஸ்ட்ராங்காக நேற்று சொன்னேன் தெரியுங்களா. ஏ போலில் 1 நம்மளுக்கு 1 மாதம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம் தான்.
ஸோ இப்படி தாங்க நம்ம போர்டு பார்த்து எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நாம் இன்றைக்கி நம்பர்ஸ் போர்டு வருங்கிறதையும் கவனிப்போம். இது எக்ஸாம்பிள் சொன்னது உங்களுக்கு சொல்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். புரியுதுங்களா? உங்களுக்கு நான் ஒரு நாள் வீடியோ போனால் கூட நீங்கள் பார்த்து எடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணவே நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம இன்றைக்கி போர்டை பார்த்துருவோம். ஓகேவா? இப்போது நாம் ஏ போர்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏ போர்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் கவனிங்க. ஏ போர்டு பார்க்க போகிறோம். நான் பி போர்டுக்கு தான் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அது என்ன கவனிங்க. ஓகேவா? இப்போது இந்த போர்டில் இந்த பாக்ஸில் என்னங்க இருக்குது? 469 இருக்குது. புரியுதுங்களா? 469 மேலே போகுது இல்லையா? இப்போ நான் இன்னொரு பாக்ஸ் போடுறேன். அதை கவனிங்க. இங்கே பாருங்கள். ஓகேவா? இந்த பாக்ஸ் கவனிங்க. ஸோ மேலே 469 போகுதுங்க. இப்போது பி போர்டில் இப்போ நம்ம ஏ போர்டுக்கு வருவோம். ஏ போர்டில் என்னங்க இருக்குது? மேல் பக்கமே பாருங்கள். இப்போ பி போர்டில் ஏ போர்டில் 69 மேலே போகுது. பி போர்டில் 469 போகுது. ஏ போர்டில் 69 மேலே போகுது இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணுவோம். ஒரு நம்பர் போடுறேன் பாருங்கள். 3 வைக்கலாமா? இங்கே 3 வச்சா என்னங்க ஆகும்? 369 இந்த ப்ளூ பாக்ஸில் ஏ போர்டில், ஒரு ஸ்டெப் தள்ளி பி போர்டில் 469. உங்களுக்கு புரியுதா? லிங்க் புரியுதா? 369 ஒரு ஸ்டெப் தள்ளி 469 இப்படி தாங்க வைப்பான். அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த இடத்துலையே பாருங்கள். என்னென்னா எடுத்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம். இந்த இடத்துலையே பாருங்கள் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள். அது ஒரு உதாரணம் பாருங்கள். இங்கே 490ன்னு கீழே வருது இல்லையா? இந்த ப்ளூ பாக்ஸில் பாருங்கள் 490ன்னு கீழே வருது. இப்போ இங்கே பாருங்கள். இந்த ப்ளூ பாக்ஸில் பாருங்கள் என்னங்க இருக்குது? 590. அது 5 பவர். ஓகேவா? பவர் பண்ணியும் ஸ்ட்ரைட்டாக வைப்பான். ஸோ பாருங்கள் 590. புரியுதுங்களா? ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி. புரியுதுங்களா? 490 590. இப்போ இந்த ஆரஞ்சு பாக்ஸ்க்கு வாங்க. இப்போ இந்த ஆரஞ்சு பாக்ஸில் பாருங்கள். ஆரஞ்சு பாக்ஸில் பாருங்கள். இந்த சென்டர் போர்டு, அதாவது பாருங்கள் மேல் பக்கம் பாருங்கள் 648ன்னு மேலே போகுதுங்க. இந்த ஆரஞ்சு பாக்ஸில் 648ன்னு மேலே போகுது. இப்போது இந்த பாக்ஸில் பாருங்கள். கீழ் பாக்ஸில் கீழ் பக்கம் பாருங்கள். அப்படி 638ன்னு வச்சுருக்கானா? புரியுதுங்களா? ஒன்று கூட்டியோ இங்கே பாருங்கள். இங்கே வந்து கூட்டி வச்சுருக்கான். 490க்கு 590 வச்சுருக்கான். இங்கே ஒன்று குறைச்சி வச்சுருக்கான். புரியுதுங்களா? அப்போது நம்ம ஒன்று யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? பி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு மாறும்போது ஒன்று குறைச்சி தானே வச்சுருக்கான். ஸோ இங்கேயும் அப்படி தானே. பி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு மாறும்போது என்ன பண்ணுறான்? அவனை குறைச்சி தான் வச்சுருக்கான். ஸோ மைனஸ் பண்ணி வைக்க தான் சான்சஸ் அதிகம். அப்போது 846 அப்படின்னு பார்த்தா 836, 648 அப்படின்னு பார்த்தா 638. புரியுதுங்களா? இப்படி இந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நாம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் மேலே போகுதா? என்ன போகுது மேலே? 469 போகுது. அப்போ நம்ம கீழே என்ன வைக்கலாம்? 3 வச்சு பார்த்தா 369 மேலே போகுதா? அது ஒரு சான்ஸ் இருக்குது. மேலிருந்து கீழே பார்த்தா 964ன்னு வருது. அதே மாதிரி ப்ளூ பாக்ஸில் மேலேருந்து கீழே பார்த்தா 963 வருதுங்க. ஸோ ஏ போர்டில் நாளைக்கு 3 தாங்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் ஒரு வேளை 8 பவர் பண்ணி வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 3 தான் வந்து ஏ போர்டில் வர மாதிரி இருக்குங்க. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஸோ நான் வந்து ஏ போர்டில் 8 3 தரேன். 3 ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? 3 தான் நான் ஏ போர்டுக்கு தரேன். ஓகேவா? அடுத்தது பி போர்டு பார்ப்போம். நாம் பி போர்டு பார்க்குறோம். இப்போது எப்போவுமே போர்டு வந்து ஒரு கடைசி 6 நம்பர் வச்சு தாங்க கால்குலேஷன் பண்ண முடியும். இதுவே பாருங்களேன். ஏ போர்டு அப்படி தானே நம்ம எடுத்தோம். இங்கே பாருங்கள் 286 296ன்னு எடுத்தோம் இல்லையா? நீங்கள் 2 வந்து டபுள்ஸோ 2 கண்டினியூஸாக வந்துருக்கு நிறுத்தியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து 2 ஒன்றா தான் எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் கால்குலேஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி நாம் இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 6 நம்பர் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ப்ளூ பாக்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ இதை கவனிங்க. இப்போ என்னங்க வச்சுருக்கேன்? அந்த மேலிருந்து பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். அந்த ப்ளூ பாக்ஸில் 800 இருங்க கலரை மாற்றிக்கிறேன். 896ன்னு வருதுங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன்? 6 நம்பர் நம்ம எடுத்துக்கணும். அப்போது இதில் 5 நம்பர் இருக்குது. 806வது நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 896ன்னு வருது. இப்போ அப்படியே பாருங்கள். 4க்கு 9 4க்கு 9 996ங்க. புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா? 896 996ன்னு வச்சுருவாங்க. இப்படி ஒரு சான்ஸ் இருக்குங்க.
ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். இப்போது இன்னொரு மாதிரி பார்ப்போம். இப்போது நான் மொத்தமாக 6 நம்பர் நமக்கு தேவைப்படுது இல்லையா? ஒரு வேளை இந்த 8 அவன் கணக்கு எடுத்துக்கலன்னு வைங்க. இப்போ நான் இறக்கி வைக்கிறேன் பாருங்கள் பாக்ஸை. இப்போ பாருங்கள், இங்கே நான் பாக்ஸ் வைக்கிறேன். இப்போ நமக்கு எத்தனை நம்பருங்க இருக்குது? 4 நம்பர் தாங்க இருக்குது. இப்போ 4 நம்பர் தான் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு எத்தனை நம்பர் தேவைப்படுது? 2 நம்பர் வேணும் இல்லைங்களா? அப்போது நான் மேலேருந்து மறுபடியும் வரலாம். இப்போ பாருங்கள், சென்ட்ரல்லேருந்து போகலாம். ஓகேவா? 469ன்னு மேலே போகுதுங்க. ஓகேங்களா? இங்கேருந்து பாருங்கள், இந்த கட் பண்ணுற பாருங்கள், 469ன்னு மேலே போகுதுங்க. அப்போது என்னங்க வரணும்? 468ன்னு வரணுங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா என்னங்க வரணும்? 479ன்னு வரணும். ஏன்னா இந்த டபுள்ஸ் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இப்போ டபுள்ஸ் வைக்கிறப்போ அடுத்த நம்பரை அப்படியே கொண்டு வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. ஒரு நம்பரை நிறுத்துகிறப்போ அடுத்த அதுக்கு மேலே இருக்கிற நம்பரை அப்படியே வைக்கிற சான்ஸ் அதிகம். இப்போ பாருங்கள், 469ன்னு மேலே போகுது. நாம் 468ன்னு அடிப்பாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவான்? 6 மறுபடியும் கொண்டு வருவான். கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும்? உன்னை குறைச்சி இந்த 9க்கு மேலே இருக்கிற 9க்கு உன்னை குறைச்சி 8 வைக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ பி போர்டில் 6 1 வரதுக்கு தாங்க பாசிபிள் அதிகம். நான் பி போர்டில் 6 1 வரதுக்கு பாசிபிள் அதிகம். நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, பி போர்டில் 1 தாங்க வரதுக்கு எனக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டுலேயும் மெஜாரிட்டி பார்க்கும்போது 1 வரதாங்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பி போர்டில் உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுக்கலாம், அடுத்தது போயிடுவோம். பி போர்டில் 6 இல்லை 1 தாங்க சான்சஸ் அதிகம். அப்போ பார்க்கும்போது ஏ போர்டில் நம்ம எடுத்த நம்பர் 3, பி போர்டில் நம்ம எடுத்த நம்பர் 6, 8, அதே மாதிரி ஏ போர்டில் 8 1 இல்லைங்களா? 31 81 தாங்க நம்ம ஏபி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம சி போர்டும் பார்த்துருவோம். ரைட்டுங்களா? பார்த்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துருவோம். கம்பேரிஷன் இருந்தால் பார்த்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இப்போ வந்து சி போர்டில் இப்போ நான் ஏ போர்டு சொல்லி கொடுத்தல உங்களுக்கு ஒரு விஷயம், அதே மாதிரி நம்பர் எடுப்போம். நீங்களே பாருங்கள். இப்போது சி போர்டில் பாருங்கள் என்னங்க வருது, இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள், 380ன்னு கீழே வருது இல்லையா சி போர்டில். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? அதாவது நம்ம எடுக்க போகிற நம்பரோட சென்டராக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அதாவது சைபர் சென்டராக வச்சுக்கோங்க, மேலே 83ன்னு போகுது இல்லையா? அப்போது அதை 8ஐயோ 3ஐயோ ஒன்று குறைச்சானா, அப்போ 8ஐ ஒன்று குறைச்சி 7ன்னு வச்சுருக்கான். அப்போது அடுத்த நம்பர் என்னவா வரணும் நமக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். என்னங்க வரணும்? ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துடணும் ஒரு நல்ல ஏ போர்டில் பாருங்கள். புரியுதுங்களா? 083ன்னு மேலே போகுது, 073. புரியுதுங்களா? அப்போது இந்த சைபருக்கு மேலே இந்த 8ஐ ஒன்று குறைச்சி வச்சுருக்கோம். அப்போ குறைச்சா பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதான் கான்செப்ட்டு. இப்போது நம்ம வேறு மாதிரியும் பார்க்கலாம். பாருங்கள், 083ன்னு மேலே போகுது, 073ன்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். நீங்கள் இப்படி பாருங்களேன், மேலேருந்து கீழே வாங்க, என்னங்க அது இருக்குது? 380ன்னு இருக்குது இல்லைங்களா? 380. அப்போது நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் போட்டால் என்னங்க ஆகும்? 380 என்ன ஆகும்? 370 மாறுமா? புரியுதுங்களா? 380ன்னு மேலேருந்து கீழே வருது, 370ன்னு கீழே இருந்து மேலே போகணும். அப்போது சி போர்டில் 3 வரதாங்க சான்ஸ் அதிகம். எகைன் ஏ போர்ட்லேயும் 3 சொல்லியிருக்கேன் இல்லையா? சி போர்ட்லேயும் 3 சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஆக மொத்தம் பார்த்தா நாளைக்கு ஆல் போர்டில் என்ன வரும்? 3 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. 3 8. அப்போது சி போர்டில் நாம் 3 வைக்கலாம், இல்லை 8 கொண்டு வந்து நிறுத்தலாங்க. ஸோ 8 3 சி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்களும் வந்து நாளைக்கு போர்டு வந்து நீங்களே எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் கரெக்டாக வருதான்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்னங்க நம்பர் எடுத்திருக்கோம்? ஏ போர்டில் என்னங்க எடுத்திருக்கோம்? 3 எடுத்திருக்கோம். பி போர்டில் என்னங்க எடுத்திருக்கோம்? 1 எடுத்திருக்கோம். சி போர்டில் எகைன் 3 தான் எடுத்திருக்கோம். இப்போ 313 வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஏ போர்டில் 8 வச்சு, பி போர்டில் 6 வச்சு, சி போர்டில் பவர் பண்ணி அப்படியே 8 வச்சா இப்போ நம்ம நம்பர்ஸ் எப்படிங்க கொடுக்க முடியும்? 368 813 இல்லைங்களா? 863 300, அதாவது 868 இப்படி கொடுக்கலாமா? ஸோ நாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்படி பர்ஃபெக்டாக வரும்போது நம்பரை மாற்றிடுவாங்க, அப்படியே உல்ட்டா பண்ணிவிடுவான். அப்போ நம்ம எதுக்கும் நம்ம 183 381 ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ப்ராப்பராகவும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து டைம் இல்லைங்க. நீங்கள் போர்டு எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம கம்பேரிஷன் எதுவும் பார்க்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்பரை கொடுத்துட்றேன்.
உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்களும் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் பார்த்ததை வச்சு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 133, 183, 968, 709, 853 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஏபிபிசிஎஸ்சியில் 63, 36, 86 இது இம்பார்ட்டண்ட்டுங்க. கொஞ்சம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மெம்பர்ஷிப்புக்கு ப்ராப்பராக எல்லாம் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே தரத்துக்கு எல்லாமே ஷெடியூல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏபிசியில் ஏ போர்டில் 3, 8, பி போர்டில் 1, 6, சி போர்டில் 3, 8 கொடுத்துருக்கேன். ஏசி இதில் 3 நம்பர் வரத்துக்கு பாசிபிலிட்டியும், ஆல் போர்டு இன்றைக்கி 3 வரத்துக்கு பாசிபிலிட்டியும் உங்கள் கம்பேரிஷனில் வரதை கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.